தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆறு கடந்த டிசம்பர் 2023 அன்று கனமழை காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் கரை பகுதிகள் முழுமாக சேதமடைந்தது. திருவேண்டத்திலிருந்து பொன்னக்காயல் வரை இரு பகுதிகளிலும் கரை பகுதிகள் சேதமடைந்தது. அதை சீர் செய்வதற்காக அரசாங்கத்திலிருந்து 22 கோடி மதிப்பீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பணிகள் முடிந்ததாங்கிறது கூட எங்களுக்கு தெரியல. பணி நடந்துக்கிட்டு நாங்கள் இப்போ கேட்டது நடந்துக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த பணியும் நடக்கலை. பணி சில இடங்களில் திட்டப்பலகை வைக்கல, சில இடத்துல கரை போடாமலே விட்டுருக்காங்க, சில இடத்துல உடைப்பு ஏற்பட்ட பகுதி கூட ஒழுங்காக போடலை. பல திருப்பு நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இப்போ இந்த இரு பகுதி பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி ஒரு 300 கையெழுத்து மேலே கையெழுத்து வாங்கி அந்த மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட இன்றைக்கி மனுவாக கொடுத்துருக்குறோம். அது காப்பி டூவை முதலமைச்சருக்கு அந்த துறை சம்மந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் மந்திரிகளுக்கும் அனுப்பியிருக்கிறோம். விரைந்து போர்க்கால அடிப்படையில் அந்த கரையை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்து எந்தெந்த இடத்துல ஒழுங்காக அமைக்கலை, உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் போட்டது எந்தெந்த இடத்துல ஒழுங்காக அமைக்கப்படலை நேரில் ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து அந்த கரையை முழுமையாக முன்னால் இருந்த மாதிரி 10 அடி உயரத்தில் 10 அடி அகலத்தில் கரை பகுதி மக்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில், எந்த வெள்ளம் வந்தாலும் அந்த கரை சேதமடையாத வகையில் எங்களுக்கு அமைச்சு தரணும். ஏற்கனவே உடைப்பட்ட பகுதியில் ஒழுங்காக அமைக்காமல் விட்டுருக்காங்க. அந்த பணி முடிவடைந்துட்டா இல்லை பணி முடிவடையலைன்னா அது இன்னும் வேலை செய்யாமல் இருக்க, அந்த பணி முடிவடைந்திருந்தால் அந்த வேலை செஞ்சவங்ககிட்ட அந்த தொகை என்னாச்சு, அந்த ஒழுங்காக அமைக்கலைங்கிறதுக்காக அவங்க மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஒப்பந்ததாரர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அமைத்தாச்சு அப்படின்னா அந்த ஆட்சியர் அவர்கள் நேரில் பார்வையிடணும். நேரில் பார்வையிட்டு அந்த பொதுமக்களுக்கு ஆபத்து இல்லாத மாதிரி இரு பக்க கரைகளையும் உயர்த்தி அந்த கேட்ட அளவுக்கு முன்னால் இருந்த பழைய காலங்களில் இருந்த அளவுக்கு ஆற்று மணல் குளத்து மணல் அள்ளி போட்டு ஒரு மழை பெஞ்சதுக்கே பூராமே நாங்கள் எல்லாம் ஜிபிஎஸ் கேமராவில் போட்டாட்டு மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கோம். பூராமே பள்ளம் கரை பூரா அடிச்சுட்டு போயிருக்கு. அந்த மாவட்ட குரங்கு பகுதியில் அந்த பூராமே குளத்து மண்ணை போட்டிருக்காங்க. பழைய மாதிரி சரலை போட்டு அமைக்கலை, ஓரி மண் அள்ளி போட்டிருக்காங்க. வீடுகள் அடித்த செங்கல்களையும் சில இடத்துல அள்ளி போட்டிருக்காங்க. கரை 10 அடி கரைக்கு பதிலாக 3 அடி இருக்கிற இடமும் இருக்குது, 5 அடி இருக்கிற இடமும் இருக்குது. நாங்கள் எல்லாமே ஜிபிஎஸ் கேமராவில் எல்லாமே எடுத்து முறைப்படி மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கோம். 2வது காப்பி டூவை முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கோம்.